நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். ஹாய் வித்யாக்கான் காயோக்கா. ஏ வாலு, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட. எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. வாங்க மாமா. வாங்க அத்தை. யார் அது? ஷாம், என்னோட மாமா பொண்ணு, அகிலோட தங்கச்சி. ஹாய் அண்ணா. ஹாய்டா, அகிலோட தங்கச்சியா? ஆமாம் ஆமாம். என்ன படிக்கிற? 11th முடிச்சிருக்கேன் அண்ணா. ஓ சரிடா. ஏய் வாலு, காயோக்கா. அகிலோட தங்கச்சி தானே, ஃபேஸ் அப்படியே இருக்கு. ஆமாம் ஆமாம். எங்கம்மா அகில் அர்ஜுனன் காணா? அவங்க இப்போதான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க மாமா. ஓ அப்படியா? அவனுங்களை கையிலே பிடிக்க முடியல, இங்க வந்தது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எங்க போனானுங்கன்னு தெரியலம்மா. இந்த டான்ஸ்லாம் ஆடணும்னு சொன்னாங்க. ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல மாமா. சரிடாம்மா. ரீனு, சொல்லுங்க. அந்த கிஃப்ட் எடுத்துருவாமா. எடுக்கிறேன். உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அழகா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் சித்துன்னா காயோக்காவோட ஜோடி பொருத்தம் கூட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்தாங்க கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே பிள்ளைங்க கையில நீயே கொடு. இல்ல நீங்களே கொடுங்க. சரி ஓகே சண்டை போடாதீங்க. ஒரு கிஃப்ட்டை அம்மா நீங்க கொடுங்க, ஒரு கிஃப்ட்டை அப்பா கொடுக்கட்டும். என் பொண்ணு சொல்றேன் சரிதான். இன்னொரு கிஃப்ட் என்கிட்ட கொடு, நான் காயுக்கும் சித்துக்கும் கொடுக்குறேன். நீ வித்யாவுக்கும் ஷாமுக்கும் கொடு. சரி கொடுங்கம்மா. கிஃப்ட்டை நான் அப்பாட்ட கொடுக்குறேன். இந்தாம்மா. இந்தாங்கப்பா. கோமதி பெத்த பிள்ளைங்க 2ம் நல்லா அழகு தான் இருக்குதுங்க. சிட்டு மாதிரி மாப்பிள்ளையும் நல்லா தான் பிடிச்சிருக்கா. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கே. நம்ம இவங்க நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு நினச்சோம். இவங்க நம்மளை விட டபுளாக வளர்ந்து நிற்கிறாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். கிஃப்ட்டை கொடுங்கம்மா. இந்தாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ அத்தை. என் தங்கங்க இப்போ போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும். என்னோட மாமாவோட கிஃப்ட் இது, ஓகேவா? ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லுங்களா? தேங்க்யூ மாமா. சித்தப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரிடா கண்ணா. சரி நான் கீழே போறேன், நீங்க வரலையா? இருமா போலாம். நான் போறேன், நீங்க வாங்க. மாமா அத்தை கொஞ்சம் கூட மாறவே இல்லை போல. அவ அப்பத்துல இருந்தே அப்படித்தானம்மா. அவ சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாமா, என்ன மாமா மன்னிப்புலாம் கேட்குறீங்க? அவங்க இப்படிதானே நமக்கு தான் தெரியுமே. ஓகே மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. அகில் அர்ஜுன் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள வர சொல்லுங்க. சரிம்மா. வாழை ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் என்ன? ஓகேக்கா. டே மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். டே வினய். கமலியக்கா வாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அண்ட் காயோ. தேங்க்யூடாம்மா. இப்போ போல எப்பவுமே ஹாப்பியா இருங்க என்ன? கண்டிப்பாடாம்மா. எங்க கௌதம் சத்யா வரல? வந்திருக்காங்க. ஸ்டேஜ்ல இடம் இல்லை, அதனால அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஓ அப்படியா? சரிம்மா. குரங்கு. குரங்கா? பாரு, கல்யாணம் பொண்ணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மூஞ்சி மரலாம் உடச்சி விட்ருவேன். டே என்னடா என் பொண்டாட்டி மிரட்டுற? ஆமாம், இவ்வளோ பொண்டாட்டி என்ன மட்டும் குரங்குன்னு சொல்லலாம், இவ்வளோ பொண்டாட்டி நான் அதை சொல்லக்கூடாதாக்கும். சரி ஓகே. இந்தாங்க ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூடா. இங்கே சத்யாவும் கௌதம் சீனியரி மேலே வரல? ஸ்டேஜில் இடம் இல்லைல்ல, நாங்கள் போனதுக்கப்புறம் வருவாங்க. ஓ அப்படியா? சரிடா. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா எப்போவும் முடிச்சிட்டோம். அதானே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் நீ. ஓகே உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரில. நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்க எப்போவுமே, ஓகேவா? கண்டிப்பாடா. நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள். ஓகேடா மச்சான், ஹாப்பியாக இரு. நான் கீழே போகிறேன். அடுத்து சத்யாவும் கௌதம் சீனியரும் வருவாங்க. சரிடா மச்சான், போயிரு, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். கண்டிப்பாடா. ஹாப்பி மேரிட் லைஃப் செல்லக்குட்டி. தேங்க்யூ கமலி. இப்போ போல எப்பவுமே ஹாப்பியா இருங்க இந்த 2 ஜோடியும், ஓகேவா? கண்டிப்பா கமலி. சரி ஓகே, நாங்க கீழே போறோம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். பாய். சரிடி, நீ போய் வெயிட் பண்ணு, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேடி. ஹாப்பி மேரிட் லைஃப் செல்லக்குட்டீஸ். அண்ணா 2 பேரும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே அப்படியே இருங்க என்ன? கண்டிப்பா அண்ணா. இந்த அண்ணனோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சீனியரே. தேங்க்யூ அண்ணா. ஹாப்பி மேரிட் லைஃப் சித்து அண்ணா அண்ட் காயு. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ சத்யா. எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டு ஹாப்பியா இருக்கணும், ஓகேவா? ஓகேக்கா. இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
எப்பவுமே பிரியாம சந்தோஷமா இருங்க. ஓகே சத்யா. ஹாப்பி மேரிட் லைஃப் செல்லக்குட்டி. ஏய் தேங்க்யூ டி. ஹாப்பி மேரிட் லைஃப் சித்து அண்ட் காயு. தேங்க்யூ அண்ணா. ஓகே நாங்கள் கீழே இருக்கோம், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. ஓகே அண்ணா. டே சித்து, டே விஜய். ஹாப்பி மேரிட் லைஃப் சித்து அண்ட் தங்கச்சி. தேங்க்யூ அண்ணா. எப்போவுமே சந்தோஷமா இருங்க என்ன. கண்டிப்பா அண்ணா. என் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கோமா. ஓகே அண்ணா. ஹாப்பி மேரிட் லைஃப் ஷாம் அண்ட் வித்யா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. பிரதர். இது என்னோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ அண்ணா. ஓகேம்மா, சைடா சித்து முடிச்சுட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். ஓகேடா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாடா. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா அண்ணா. ஆமா, ஹாப்பி மேரிட் லைஃப் both of you. தேங்க்யூ. தேங்க்யூடா செல்லங்களா. செல்லங்களா, அத்தை. உங்க ரெண்டு ஜோடியும் பார்க்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க. நீங்க இப்போ போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா. இதுதான் அந்த அத்தையோட ஆசை. தேங்க்யூ அத்தை. என்ன, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்டா. சித்தி அழ வச்சிடாதீங்க, ஆல்ரெடி 2 பேரும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்காங்க. புரியுதுடா, இருந்தாலும் சரிடா தங்கங்களா, இதுக்கு மேலே என்னன்னா நான் அழுதுடுவேன். நான் கீழே போகிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் சித்தி. சரிடாம்மா. எங்கடி இந்த பிங்கி அகில் அர்ஜுன் இதை யாருமே காணோம். இதுவும் அவங்க பாட்டு பாட போறாங்க, அதுக்காக தான் ரெடியா இருக்காங்க. ஓ பாட்டு பாட போறாங்களா 2 பேரும் சேர்ந்தா? ஆமாக்கா. ஏய் சூப்பரு. இதோ அவங்க தான் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் போறேங்க. சரிடா. ரெடியா மேடம்? ரெடி சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ பாப்போ 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 பாப்போ. ஒரு ஆளை ஒன்று நான் பார்த்தேன், கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன். அவ பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. ஐயோ ஐயோ பாப்போ 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 பாப்போ. ஷலலோ லலலோ ஷலலலலலலலோ ஷலலோ லலலோ ஷலலலலலலலோ. தாய் தந்த முகமே மறந்து நெஞ்சில் உந்தன் முகம் வருதே. பரீட்சை எழுதும் பொழுதும் கவிதை எழுத வருதே. குளிக்கும் அறையில் ஒரு கூத்து, நினைக்கும் போது வெட்கம் வருதே. ஆடை இல்லாமல் வந்தே, சோப்பு நுரை அணிந்தே. ஒரு கொசு கடித்தாலும் உயிர் துடிக்கும், இது வரை எனக்குள்ள வழக்கம். இன்று தேன் கடித்தாலும் தெரிவதில்லை, அட என்னாச்சு என்னாச்சு எனக்கும். பாப்பு 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 பாப்பு. கண்ணை விழிச்சிருக்கே கனவுகள் வருதே, கண்ணை மூடி கிடந்தும் காட்சிகள் வருதே. இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு. ஐயோ ஐயோ. இது ஏன் என்று தெரியவில்லை, இது நீதானா புரியவில்லை. ஒரு வாய் பேச முடியவில்லை, இது இனிப்பில் நனைந்த கவலை. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ. ஒரு ஆனை ஒன்று நான் பார்த்தேன், கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன். அவ பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. ஐயோ ஐயோ பாப்போ 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 பாப்போ. ஏய் சூப்பரா பாடுறாங்கல்ல 2 பேரும். ஆமா ஷாம், 2 பேரோட வாய்ஸும் வேற லெவலில் இருக்கு. ஏய் என் தங்கம் எப்படி பாடுறா பத்தியா? அவ பாடு வந்தா நமக்கு தெரியுமே மாமா, ஆனா அவங்க 2 பேரோட வாய்ஸும் சேர்த்து கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. ஆமாம் அழகா இருக்கு. எங்கே இருந்தாய் எங்கே இருந்தாய், எப்படி நீயும் என்னுள் வந்தாய். கண்ணில் வீழ்ந்தாய், நெஞ்சில் நுழைந்தாய். நான் வாழ நீயே அர்த்தம் தந்தாய். உன்னை பார்க்கும் முன்பு நான் காகிதத்தின் வெண்மையடி. உன்னை பார்த்த பின்பு நான் வானவினின் வண்ணமடி. தோளில் சாயும் போது தோழி நீயடி, மடியில் சாயும் போது தாயும் நீயடி. நீ வந்தாய் என் வாழ்விலே, பூ பூத்தாய் என் வீரிலே.
கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே இலையடி. எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை கேட்கிறேன் இன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன். இதழும் இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகள் இல்லை இமைகள் மூடி அருகினில் வா இது போல் எதுவும் இல்லை. பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மலையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும் அந்த காசம் சிந்தும் உந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும் உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன். பெண்களை நிமிர்ந்து பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேரை பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே. செல்லக்குட்டி 2 பேரும் சூப்பராக பண்ணீங்க வேற லெவலில். ஆமாம் ஆமாம் வேறு லெவலில் இருந்தது. அகில் உன் வாய்ஸு செம்ம மெல்ட்டிங்டா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. ஆமாடா தங்கம், உங்க 2 பேர் வாய்ஸும் சேர்த்து கேட்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ மாமா. சரி ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க 2 ஜோடியும். எங்கடா கூப்பிடுற? எங்கே கூப்பிடுவாங்க, விண்வெளிக்க கூப்பிடுறாங்க, வாங்க டான்ஸ் பண்ண. இது டான்ஸா? எனக்குலாம் அது சுட்டு போட்டாலும் வராது அகில், ப்ளீஸ் விடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ 2 ஜோடியும் வந்து ஆடணும். மெயின் ஹீரோ ஹீரோயினே நீங்கள் தான். நீங்கள் டான்ஸ் பண்ணாமல் நாங்கள் எப்படி பண்ணுறது? டேய் நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கடா, நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், எங்களை இழுத்து விடாதீங்க. நோ வே, நீங்கள் இப்போ 2 ஜோடியுமே டான்ஸ் ஆடணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடுவோம். ஆமாம் அர்ஜுன் சொல்கிறது தான் கரெக்ட். நீங்கள் 2 ஜோடியும் டான்ஸ் ஆடினா தான் நாங்கள் ஆடுவோம்ப்பா. ஹே சொல்ல வேணாண்டி, உங்கள் 2 பேருக்கு தான் டான்ஸ் ஆட தெரியும்ல, அப்புறம் என்ன வாங்க. வேணாண்டா அகில். அதெல்லாம் தெரியாதுண்ணா, டான்ஸ் ஆடணும். இப்படி சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டீங்க, வாங்க. விட்டுறீங்களே? ஆமாம் நீங்கள் வாங்க. அகில் அகில் வேணா அகில். நீ அந்த ஜூலியட்டின் சாயல் உன் தேகம் எந்தன் கூடல் இனி தேவையில்லை ஊடல் தீ தீ நான் தித்திக்கின்ற தீ என்னை முத்தமிடவாயே இதழ் முத்தி கொளிப்பாயே Every time I want to see him, I go. ரஜாவதியே என்ன அசத்துறதியே சிசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ தொட்டவுடனோடு மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய் விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். இவளோடு இணைவேனா என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகலைகள் செய்பவளா என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழுமுகள் செய்பவளா மழை போலே வருவாளா மடி மேலே விழுவாளா. ஹே உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுரு, என்னை மண்டை கேத்தாதேன்னு சொல்லிட்டேன். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நோய் நோயின்னு எதுனா உனக்கு கேட்டுட்டே இருக்க. சிவி ரொம்ப பண்ணாத சிவி, நானும் உங்ககிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் நீ என்னை இக்னோர் பண்ணிட்டே இருக்க. இக்னோர் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல ஷாலு,
ப்ளீஸ் ஷாலு, உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத, விட்டுரு. அப்படிலாம் விட முடியாதுடா. இதை அப்போ சொல்லியிருந்துருக்கணும். அப்போது என்னென்னமோ பேசிட்டு இப்போ வந்து விட முடியாது ட்ரூ லவ்லாம் பேசிகிட்டு இருக்க. எனக்கு சுத்தமாக புரியல. நீ அன்னைக்கு பேசுனது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது ஷாலு. தயவு செஞ்சு அதை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இதை நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லி காமிப்பேன். உனக்கு தான் ஹர்ட் ஆகும். பரவாயில்ல, நீ எவ்வளோ டைம் வேணால் சொல்லி காட்டு, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஹே, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா போ, எனக்கு பிரச்சனை. என்னாலாம் அந்த மாதிரி லைஃப்லாம் வாழ முடியாது. தயவு செஞ்சு சொன்னால் கேளு. நான் உன்னை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டேன். அது மாதிரி நீ என்னை லவ் பண்ணியிருந்தேன்னா என்னையும் மறந்துட்டு நீனும் மூவ் ஆன் பண்ணு. நான் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அக்காவோட மேரேஜ், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதே மாதிரி உங்கள் அண்ணனுக்கும் மேரேஜ், நீயும் சந்தோஷமாக இது தேவையில்லாமல் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது. நான் உன்னை ஒரு தடவை தான் ஹர்ட் பண்ணேன், ஆனால் நீ என்னை ஒவ்வொரு டைமும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க. ஹர்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, ஆளை விடு. சிவி, உன் பின்னாடியே நீ தாத்த நான் வந்துட்டு இருக்கனால நான் உனக்கு இலக்கரமாக போயிட்டேன்ல. இங்கே பாரு, அப்படிலாம் நான் என்றைக்குமே யாரையுமே நினைக்க மாட்டேன். மறுபடியும் நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், வழி விட நான் போகணும். முடியாது சிவி, உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது. உனக்கு ஏன் ஷாலு புரிய மாட்டேங்குது? இது என் அக்காவோட மேரேஜ், நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மேரேஜில் நீ உன் முன்னாடி மூஞ்சியை கொண்டாந்து காட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காத. நான் நிம்மதியாக இருக்கணும். ஸோ நீ பேச பார்த்தாவே உன் நிம்மதி போதில்ல. எப்படி வேணால் எடுத்துக்கோ, தயவு செஞ்சு என்னை விட, நான் கிளம்புறேன். ப்ளீஸ்டா சிவி, ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடு. சான்ஸா? இங்கே என்ன டான்ஸ் ப்ரோக்ராமாக நடந்துட்டுருக்கு? லைஃப்லாம் யாருனாவது சான்ஸ் கொடுப்பாங்களா? இங்கே பார், நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க. நீ வழியை விட நான் போகணும். ஒரு தடவை தான் காதல் வரும், ஒரு தடவை தான் மனசு உடையும். இது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துருச்சு. தயவு செஞ்சு இதுக்கு மேலே லவ், கல்யாணம், எந்த கர்மம் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தயவு செஞ்சு ஆளை விட்டு நான் வரேன். உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா ஐம் ரியலி வெரி வெரி சாரி. இன்னும் நீ எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்து, ஆனால் நான் பின்னாடி வர்றதை யாராலுமே தடுக்க முடியாது. சே பாவம், எப்படி ஹர்ட் பண்ணிட்டு போகிறான். அவனை சொல்லியும் தப்பு இல்லை, அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான் போல். இப்போ இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துறது? எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளோ அக்காவோட கல்யாணம். ஆனால் இவன் என்னடான்னா இவ்வளோ டல்லாக இருக்கா. ஷாலு, வாங்க விஜய். என்ன ஷாலு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே எல்லாரும் டான்ஸு கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே தனியாக நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, சிவிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியும் கன்வின்ஸ் ஆகவே இல்லை விஜய். சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்குமா, உடனே எல்லாத்தையும் மறந்து கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, கோவமும் குறையாது. நீ இந்த டைம் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட அண்ணனோட மேரேஜில் நீ ஜாலியாக இரு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் வேறு, அதனால எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இரு, ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என்னால் அப்படி இருக்க முடியல விஜய். இவன் என் கண்ணு முன்னாடியே இருக்கான், என்னை பார்த்தோன்னே இக்னோர் பண்ணிட்டு போகிறான். இதெல்லாம் என்னால் உண்மையிலே சுத்தமாக சொல்கிறேன், ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாருமா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கல்யாணன்றது ஒரு முறை தான் நடக்கும். உன் அண்ணனுக்கு கல்யாணம், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், இதில் நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? நீ ஜாலியாக இருமா, கல்யாணம் முடியட்டும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே விஜய், நீங்கள் சொல்கிறது புரியுது. ஒரே அண்ணனோட கல்யாணம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், நான் சந்தோஷமாக தானே இருக்கணும். கண்டிப்பாக வாங்க உள்ளே போய் அவங்களோட நம்மளை என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக, இப்படியே போகக்கூடாது, சிரிச்சுட்டு போகணும். சரிப்பா, அதெல்லாம் எப்போவோ தொலைஞ்சு போச்சு விஜய். அதெல்லாம் இல்லை, இப்போ நீ சிரிக்கிற. விஜய் ப்ளீஸ், எனக்கு சிரிப்பெலாம் வரல, விட்டுருங்களேன், போகலாம். உன் அண்ணனோட மேரேஜ்மா, நீ இப்படி இருந்தால் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிரிச்சபடியே இருமா. ஓகே விஜய். பாரு, இப்போ எப்படி இருக்குது ஃபேஸு, அழகாக இருக்குது. இப்படியே இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும், ஓகேவா? ஓகே விஜய், அப்புறம் தேங்க்யூ. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்மா, வா போகலாம். போகலாம் விஜய். அப்பப்பா, என்ன டான்ஸு, என்ன ஃபயர், என்ன வைப்பு, வேற லெவலில். எனக்கு கால்லாம் வலிக்குதுப்பா. இல்லை, எனக்கும் உண்மையிலே சொல்கிறேன், அந்த சாங் கேட்டோன்னா ரொம்ப எனர்ஜி ஆகிடுச்சு. அதனால தேத்தக்கான குளிச்சுட்டேன், வீட்டுக்கு போனோன்னு தான் கால் வலிக்க போகுது. சூப்பராக இருந்தம்மா, எல்லாருமே சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஸ்டேஜை விட்டு இறங்கி வரும்போது எல்லாருமே சொன்னாங்க. ஆமாம்மா, என்கிட்டையும் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு வைப் பண்ணி ஃபன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆமாம், நீங்கள் தான் சின்ன வயசுல எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் எங்கே போனேன் மித்தோ? சரி பழசெல்லாம் பேசாதீங்க, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில். அதுவும் சரிதான். இது வரைக்கும் என் அண்ணனோட வாய்ஸ் தான் மேஜிக்கான வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன் வாய்ஸு கேட்டதுக்கப்புறம் அண்ணனோட வாய்ஸ்லாம் செகண்டாக போயிடுச்சுடி, வேறு லெவலில் இருந்தது. உங்கள் 2 பேர் வாய்ஸும் சேர்த்து கேட்கும்போது வேறு லெவல் ஃபீல் இல்லை மலரு? ஆமாம், வேறு லெவலில் இருந்தது. அதுவும் இந்த மைக்கில் கேட்கும்போது, நாங்கள் நார்மலாக கேட்டிருக்கோம் பாடி 2 பேரும், ஆனால் மைக்கில் கேட்கும்போது வேறு லெவல் ஃபீல் கொடுத்தது அந்த மியூசிக்கோட.
எனக்கு எப்போவுமே அகிலோட வாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அகிலோட வாய்ஸ் தான்ப்பா ஃபேன். நான் உன்னோட வாய்ஸ்க்கு ஃபேன் டி. நான் என் அண்ணனோட வாய்ஸ்க்குப்பா. அது சரி. என்ன பண்ணுறீங்க 3 ரோசஸ்? வாங்கட்ட. இங்கே என்ன பெண்கள் மாநாடு? சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தா. டான்ஸ்லாம் சூப்பராக ஆடினீங்க 3 பேரும். தேங்க்யூ சித்தி. அழகாக இருக்கடாம்மா, உன்னை சின்ன வயசில் பார்த்தது இவ்வளோ பெருசாக விழுந்துட்டேன். 3 பேருமே அழகாக ஆடினீங்க. தேங்க்யூ அத்தை. சரிடாம்மா, உங்கள் அத்தை வந்திருக்காங்களே, போய் பார்த்தியா, பேசுனியா? யார், எங்கள் அம்மா கிட்டயா? உங்கள் அம்மா கிட்ட தான் பேசுனியாடி? நானா பேசல, நான் ஏன் பேசணும்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நம்ம தானே அவங்கக்கிட்ட பேசணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுத்திட்டு போனவங்க என்றைக்குமே எனக்கு வேண்டாம். சாரிடி, நான் அப்படி சொல்கிறேன்னு கோச்சுக்காத. மிட்டு, எனக்கே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க உங்களுக்குன்னு. உன்னோட கோபம் நியாயமானது தான். அவங்கள வாங்கினது கூப்பிட்டியாமா? அதெல்லாம் கூப்பிட்டேன். பட் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. உன்னை பார்த்தாங்க? மேபி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா பின்னாடி நின்று தான் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரிடா, அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க, போய் பேசு. அத்தை, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்க கூட பேசுறதுக்கெல்லாம். தயவு செஞ்சு ஆளை விடுங்க. விடுங்கம்மா, அவள் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றால, விடுங்க. இல்லைம்மா, இது ஏதாவது குறையா சொல்லுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். குறை சொல்கிற வாயி குறை இல்லைன்னாலும் குறை சொல்ல தான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. நீங்கள் போய் வேலையை பாருங்க, போங்க. சரிடாம்மா, அப்போது நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வரேன். போங்க. சாரிடி, உங்கள் அம்மாவை அப்படிலாம் பேசினதுக்கு திட்டினதுக்கு. சேச்சா, எனக்கு ஃபீலே இல்லை. ஏன்னா உன் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால பேசுகிறேன். எனக்கு என்னமோ உன்கிட்ட, மாமா கிட்ட, அப்புறம் அகில் அர்ஜுன்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் கூட என்னால் உங்கள் அம்மா கிட்ட பேச முடியலடி. ஃபேஸ் பண்ண கூட முடியல. கொஞ்ச நாள் போகட்டும், மேபி பேசலாம், பார்க்கலாம். சரி விடுடி. ஏம்மா, அவங்க பையன் மட்டும் வேணும், அவங்க வேணும்னா என்னமா இருக்கா? அடியே, அது வேற விஷயம், இது வேற விஷயம். அவங்க பண்ணது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாதுடி. அம்மா எவ்வளோ நாள் அதை சொல்லி நினச்சி அழுதுருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் இழந்ததை விட இப்போ அதிகமாக நாங்கள் சம்பாரிச்சிட்டோம், சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த வலி போகாதுல்லடி. ஒரு திருக்குறளே இருக்கும் தெரியும்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. அது மாதிரி தாண்டி, தீயால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும். ஆனால் வார்த்தையால் சொல்கிறது செய்கிறது எதுவுமே ஆறமாறாது, அந்த தளம்பு மறையாது. விடுடி. சரி, ஓகே, எமோஷ்னல் ஆகாத. நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க பாரு. யாரு? அங்கே பாரு. அகில். இங்கே என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் டான்ஸ் ஆடி கழிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சா இங்கே வந்து மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க. சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சார். நீங்கள் என்ன இந்த பக்கம்? நானும் சும்மா பேசலான்னு வந்தேன். யார் கூட? உங்கள் 3 பேர் கூட தான் இவ்வளோ நேரம் அர்ஜுன் அப்புறம் செஃபி சுபியோட இருந்தேன். சரி, நீங்கள் 3 பேர் நிற்கிறது பார்த்தேன்னா அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அண்ணா, எனக்கு ஆல்ரெடி காதெல்லாம் குத்தியாச்சு, தெரியும்ல? ஆமாம், எனக்கும் குத்தியாச்சு. மூக்கு கூட குத்தியிருக்கேன் பாரு. ஆத்தி, ஒரு தங்கச்சி இருக்கும்போதே என்னால் சமாளிக்க முடியாது, இதில் இன்னொரு தங்கச்சி வரையா? சரி, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் மித்ராக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறீங்களா? அசுக்கு புசுக்கு அப்பள வடை. என்னடி? நான் தான் அப்படியே சொன்னேன்ல, நான் அன்னைக்கு மித்ரா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சாரி. அண்ணா பாவம் இல்லை, நீ தானே சொன்ன 1/2 எடுத்துக்க சொல்லி. அந்த 1/2 தாண்டி இது. ஓ அப்படியா? சரி, ஓகே. ஒன்று பக்கமும் பாவமாக தான் இருக்குது. சரி பேசு, நானும் மலர் கிளம்புறோம். ஆமாம், 1/2 தான் பேசிட்டு எங்கள் மித்ராவை எங்ககிட்ட கொடுத்துருங்க. இல்லை, கொடுக்காம நானே கூட்டிகிட்டு போகிறேன் கையோட எங்கள் வீட்டுக்கு. அண்ணா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. அம்மோ, ஓகேவா? ஓகே. சரி, இப்போ 2 பேரும் இடத்த காலி பண்ணுறீங்களா? சரி, போகிறேன், துரத்தாத. என்ன சார், அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தாலும் இந்த 2 கண்ணு பத்தாது போல இருக்கே. ஆஹா, பாட்டு சூப்பர். நீங்களும் தான் கலக்கிட்டீங்க மேடம். டான்ஸை அதை விட சூப்பர். அதெல்லாம் ஓகே தான். நீங்கள் கொஞ்சம் கையை எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. கையா? யா? இல்லை, இப்படி நிற்கிறது யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக பேசுவாங்க, அதான். பேசட்டும், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் அடுத்த பொண்ணை நான் பிடிச்சிருக்கேன். உனக்கு பிடிக்கலாம் சொல்கிறேன், கை எடுக்கிறேன். மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்கு ஆளாக எடுக்க முடியாது. மற்றவங்களுக்காக தான் யோசித்தேன். அப்போது உனக்கு பிடிச்சிருக்கு. என்னது? இல்லடி, இப்படி கை வச்சு பேசுகிறது உனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. வேற எப்படி? அதெல்லாம் அப்படிதான். தெரியும்டி, உன் மனசுலேயே நான் வந்துட்டேன்னு.
புரியுது நல்லாவே. உன் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னோட பிஹேவியரில் நல்லாவே தெரியுது அகில். என்ன அகில்? எதுவுமே பேசாத. உன் அழகை நான் ரசிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு. என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. ரசிச்சிட்டியா? அதான் சொல்கிறேனே, உன் அழகு ரசிக்கிறதுக்கும் உன்னை பார்க்குறதுக்கு இந்த 2 கண்ணும் பத்தாது, இந்த இரவும் பத்தாது. என்ன பேசுகிற அகில் நீ? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசலை. மித்ரான்னு ஒரு மேடமை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்னென்னமோலாம் பேசுகிறேன். எனக்கே ஆச்சரியமாக தாண்டா இருக்குது. ஓ, அதனால தான் ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்து சாங் பண்ணியா? அது நம்ம 2 பேருக்கும் சிங்க் ஆச்சுல்ல, அந்த பாப்பு மேட்ரு கூட. ஆமாம், நல்லா பண்ணேன். நீங்கள் மட்டும் என்ன மேடம் வேறு லெவலில் பண்ணீங்க. ஆஹா, ஒன்று சொல்லவா? ஒன்று என்ன ஒன்று, எவ்வளோ வேணா சொல்லு. ஒன்று மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சந்திக்கவே இல்லை, தெரியுமா? அதையே சந்திக்கல. தெரியலையே, கடவுள் மித்ரான்னு ஒரு பொண்ணை உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளை சந்திக்கணுன்றதுக்காக வேறு பொண்ணை சந்திக்க விடலையோ என்னவோ. தாண்டி வருவேனே என் கைகளை பிடிப்பாயா துள்ளாத மனம் துள்ளும் உன் காதல் கொஞ்சம் தருவாயா உன் கண்கள் மொழி பேச அழகான ஆசைகள் தீர்ந்தது என்ன என் மன்மதன் நீயே என் மன்னன் கூட அகில், லவ் யூ மித்து. அகில், அகில் எங்கே இருக்க? ஆத்தி அம்மா. டேய், இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்க? சும்மா இந்த இப்போ யாருன்னு தெரியுதா? நம்ம கோமதியத்தை இருக்காங்களா, அவங்களோட கடைசி பொண்ணு. தெரியுது. அந்த குட்டிச்சாத்தானம் மூஞ்சி மாறவே இல்லை, அப்படியே தானே இருக்கு. என்ன சின்ன வயசுல இருந்த விட இப்போ ஒரு பங்கு மேலவே அழகா இருக்கு. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். உன்னை அப்பா தேடிட்டு இருக்காருப்போ. அப்பா தேடுறாரா? அப்பா தேடினா கால் பண்ண வரேம்மா. கால் பண்ணாரா? உனக்கு ரீச் ஆகலையா? அதனால என்கிட்ட சொல்லி உனக்கு கூட்டு வர சொன்னார். வா அம்மா நீங்கள் போங்க, நான் மித்ராட்ட பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு வரேன். மித்ராட்ட பேசிகிட்டு இருக்கியா? இப்படி பேசிகிட்டு இருந்தா வழங்கும். இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டா அப்புறம் ஏன் அண்ணன் பொண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது? இவ வேற என் அண்ணன் பொண்ணை விட ஒரு பங்கு மேலவே அழகா இருக்கா. ஆத்தாடி, நம்ம பையன் கவுந்துருவான். வேண்டாம். டேய், சொல்கிறேன்லடா, வா. அகில், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம் மித்ரா. டேய், உன்னை கூப்பிட்டேன், வான்னு. இருங்கம்மா, பேசிட்டு வரேன், நீங்கள் போங்க. அப்பா கிட்ட போய் மித்ரா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, அவரே ஓகே சொல்லுவார். இவ்வளோ நெருக்கமாக நிற்கிறாங்க 2 பேரும். பார்த்தியா, அத்தைன்ற மரியாதை இருக்கு, அதுக்கு முறைச்சிட்டு நிற்கிது. அத்தைன்னு இது வரைக்கும் வாய் திறந்து கூப்பிட்டுச்சா பாரு. நான் எதுக்கு கூப்பிடணும் உங்களை போய் அத்தைன்னு? அகில், உன்னை அப்பா கூப்பிடுறாரு, போன்னு சொன்னேன். ஏதோ சீர விஷயமா பேசணும்னு சொன்னார், முக்கியமான விஷயம். ஓ சீருக்கா? அம்மா எல்லா திங்ஸும் என்கிட்ட தான் இருக்குது, லிஸ்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது, அதனால கூப்பிட்டுப்பாரோ? ஆமாம், போ டக்குன்னு. மித்ரா சீரு விஷயமா கூப்பிட்றாங்கன்னா முக்கியமாக தான் இருக்கும். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணு. சரி அகில். தெரியாம பார்த்து புட்ட பொண்ணு தெரிஞ்சேதா மாட்டிக்கிட்ட கொட்டி சாத்தான் எங்கன்னா அத்தைன்னு கூப்பிடுதா பாரு, முகத்தை திருப்பி நிற்கிது. ஏய் உன்னதான், ஏய் இந்தாப்புல உன்னேதான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பேர் இருக்கு. என் அப்பா அம்மா எனக்கு மித்ரான்னு பேர் வச்சிருக்காங்க, அதை சொல்லி கூப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி இல்லை, ஏய் வா போன்னு கூப்பிட்றதுக்கு. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்பா எப்படி பேசுது? இதை மட்டும் என் பிள்ளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான், குடும்பம் 2 விட்டு போயிடும். என் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்ககிட்ட நின்று பேசுறது ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன். என்ன ரொம்ப பேசுகிற? என் பையன் கூட ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு உங்கள் பையன்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என் பையன் நெருங்கி வந்தாலும் நீ வேலைக்கு தான் போகணும். ஏன்னா என் பையனுக்கு என் அண்ணன் பொண்ணை தான் பேசி வச்சுருக்கேன்.
என் அண்ணன் பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்கும். அதனால நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி எவ்வளோ சொக்குப்படி மந்திரம் போட்டாலும் என் பையனை உங்கள் வழக்கில் விழ வைக்க முடியாது. இங்க பாருங்க, தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. வழிவிடுங்க, நான் போகணும். இதுக்கப்புறம் என் பிள்ளைகிட்ட நீ பேசுகிறத பார்த்தேன். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா திமிரு பிடிச்சது. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அங்கிளுக்கு அவங்க மாமன் பொண்ணு இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது. அங்கிளுக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது. எனக்கு என்னமோ அவனுக்கு கேமில் தான் விருப்பன்ற மாதிரி தோணுது.